ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் செல்ஃப் கேர் பற்றின ரொட்டீன் தான் வந்து இருக்க போது. இந்த சம்மருக்கு ஆப்டாக இருக்கும். நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேரில் ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கான டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு ஃபுல் பாடி கேர் மாதிரி தான் இருக்க போது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நான் இன்னர் ஹெல்த்துக்கு தான். இன்னர் ஹெல்த் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட அப்பியரன்ஸ் அவுட்கம் வந்து நல்லா இருக்கும். அதுவும் இந்த சம்மர் டைமில் நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் போட்டு தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் காலையில் நீங்கள் எழுந்த உடனே கொஞ்சம் வாட்டர் வந்து குடிச்சிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 லிட்டராவது குடிங்க. 1 லிட்டர் குடிக்க முடிஞ்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கோங்க. நான் வந்து இங்கே வார்ம் வாட்டர் தான் வந்து குடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சது வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். வெந்தயம் வந்து கொஞ்சம் ஹீட் பாடிலாம் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கூல் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவும் இந்த சம்மர் டைமுக்குலாம் நீங்கள் மார்னிங் ரொட்டீன் வந்து 1 ஸ்பூன் வெந்தயத்தோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் அதை கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து ரொம்பவே காரம் அதிகம் இல்லாத ஃபுட் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம ஸ்கின் நல்லா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்கின் கேர் அப்படிங்கிற ஒன்று வந்து பண்ணணும். அது மார்னிங் இல்லை நைட்டு 2 நேரம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இல்லை 2 நேரம் பண்ண முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் நைட் டைமாவது ஒரு ஸ்கின் கேர் வந்து பண்ணணும். அதுவும் பண்ண முடியாது அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி ஃபுல் கேர் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம ஸ்கின் அண்ட் ஹேருக்கெலாம் வந்து பண்ணணும். நான் இன்றைக்கி ஒரு பவுலில் நல்ல ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸ் வந்து அதில் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்கின்னில் பஃபினஸ் இருந்துச்சுன்னா கம்மி பண்ணி கொடுக்கும். ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நான் இங்கே ஸ்வீடன் வந்ததுலேருந்தே இந்த ஐப்ரோ பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி இந்த ஐப்ரோ ட்ரிம்மர் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்லர்லலாம் அப்படி பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஐப்ரோ ட்ரிம்மர் பற்றி நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருப்பேன். ஐப்ரோ த்ரெட்டிங்லாம் பண்ணால் பெயின் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பெயின்லெஸ். இது வந்து கொஞ்சம் கூட பெயின் இருக்காது. இது வந்து நம்ம சார்ஜ் போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு தான் நான் ஐப்ரோ வந்து இப்போ ட்ரிம் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீட்லேயே வீக்லி ஒரு 2 டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு நேச்சுரல் ஃபேஸ் பேக் போட்டால் ரொம்பவே ஸ்கின் நல்லாவே மெயின்டைன் ஆகும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது செம்பருத்தி பூ பவுடர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் வந்து பீட்ரூட் பவுடர் வீட்டில் என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் போடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பூ பவுடர் வந்து நான் எடுத்துகிட்டு அது கூட வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் போடும்போது நம்ம ஸ்கின் எல்லாம் நல்ல ஒரு பிரைட்டான பண்ணி கொடுக்கறதுக்கு நமக்கு ஸ்கின்னில் இருக்க டர்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணும். இந்த ஃபேஸ் பேக் தான் நீங்கள் போடணும் அப்படின்னு வந்து கிடையாது. உங்களுக்கு ரெகுலராக உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எது செட் ஆகுமோ அந்த மாதிரி ஃபேஸ் பேக்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். முல்தானி மட்டி இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். நான் ரீசெண்ட் டைமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபேஸ் வாஷ் வந்து இந்த செட்டாஃபிலோட ஃபேஸ் வாஷ் தான். இது கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்குது. இதுதான் கொஞ்சம் ஈஸியாக அவைலபிளாகவும் எனக்கு இங்கே கிடைக்கிது. அதனால் அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். சிடிஎம் பண்ணுறதுக்கு இந்த ஜோஸோட இந்த ரோஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நிறைய ரோஸ் வாட்டர் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஜோஸோட ரோஸ் வாட்டர் நல்லாயிருக்கு. இது நைக்காவிலேருந்து நான் பை பண்ணியிருந்தேன். ஃபேஸ் சீரம்க்கு நான் நியாசினமேட் சீரம் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள் ஸ்கின் டைப் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீரம்லாம் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் இது வரைக்கும் சீரம் யூஸ் பண்ணல அப்படின்னா இதுமேல் சீரம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இனிமேல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. சீரம்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து ஸ்கின்னில் தெரியும். ஸோ நீங்கள் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய சீரம்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசருக்கு நான் சூப்பர் லைட் ஜெல் தான் பாண்ட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறேன். அதில் லைட் அண்ட் சூப்பர் லைட் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸ்லேயும் இருக்கும். ஸோ அது எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும். 40 ருபீஸும் என்னமோ தான் கிடைக்கும் குட்டி டப்பா எல்லாமே. ஸோ அது உங்களுக்கு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். சன்ஸ்க்ரீனுக்கு வந்து இந்த அக்வாலஜிகா சன்ஸ்க்ரீன் ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு சன்ஸ்க்ரீன். இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் லிப் பாம். இவ்வளோ தான் என்னோடய ஸ்கின் கேர் வந்து நான் ரீசெண்ட் டைமில் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹேர் கேர் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தான் இப்போ நான் ரொம்பவே எஃபோர்ட் போட்டுட்ருக்கேன். ஏன்னா என்னோடய ஹேர் ஃபால் வந்து ரீசெண்ட் டைமில் அதிகமாகிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ ஒரு 1 மந்த்தாக கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிருக்கு. என்னோடய ஹேர் வந்து ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ கிடையாது. கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. அது எனக்கே விசிபிளாக தெரியும். ஸோ எனக்கு நியூ கிளைமேட், நியூ வாட்டர் எல்லாமே செட் ஆகலை. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் கொஞ்சம் கேர் தனியாகவே எடுத்து பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஆயில் மசாஜ் தான் பண்ணிகிட்ருக்கேன். கறி லீஃப் போட்டு காய்ச்சின ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஹேருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ தான் நான் ஹேர் பற்றி கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஹேரோட ப்ராசஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் போடுறேன். அது எப்படி ஒர்க் ஆகும், என்னென்ன டைப் ஹேர் இருக்குது, என்னென்ன டைப் ஹேருக்கு எப்படிலாம் வந்து கேர் பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஹேர் ஆயில் போட்டுட்டு நல்ல ஒரு 1 ஹவர் சோக் பண்ணிட்டேன். 1 ஹவர் சோக் பண்ணலாம். வேணால் ஓவர் நைட் சோக் பண்ணுறது
ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் ஹேர் மாஸ்க்கு ஓவர் நைட் ஊற வச்ச வெந்தயம், அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக பனானா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு விட்டமின் இ ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோட மெயின் ஃபோக்கஸ்லாம் இப்போ என்னோடய ஹேர் வந்து க்ரோத் பண்ணுறது கிடையாது. என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் திக்னஸ் பண்ணணும். எனக்கு வந்து லென்த்தை விட எனக்கு ஹேர் வந்து கொஞ்சமாக இருந்தாலுமே திக்னஸாக இருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இந்த ஹேர் மாஸ்க் ஃபுல்லாக வந்து என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேருக்கு ஒவ்வொரு மாதிரி ஹேர் வச்சுக்க பிடிக்கும். பட் எனக்கு வந்து கொஞ்சம் லாங் ஹேர் வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும். அதனால தான் நான் என்னோடய ஹேருக்கு வந்து தனி எஃபர்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கோ இல்லையோ எனக்கு திக்னஸ் வேணும். அதுக்கு தான் இப்போ நான் வந்து கரெக்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணி அதை வந்து ஹேர் மாஸ்க்காக நான் போட்டுட்ருக்கேன். அதுதான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹேர் கேர்லாம் பண்ணுறீங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்க் போடுங்க. அது மாதிரி நீங்கள் என்ன ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணலாம். அதை வந்து தண்ணியில் வந்து நல்லா வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது இந்த 6 ஆம்லேருந்து தான். இந்த ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் தான் நான் ₹1 போட்ட அந்த சேஷே இருக்கும்ல, அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதிகமான ஷாம்பும் நான் போடுறது கிடையாது. இந்த மாதிரி தண்ணி போட்டு நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஹேர் கேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் டைப், உங்களோட ஸ்கேல்ப் டைப்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் ஒரு ஹேர் கேர் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் கேர்லாம் பண்ணுங்கள். பாடி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன பிராண்ட் காஃபி பவுடர் வேணால் எடுத்துக்கலாம். நான் நெஸ்கஃபே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி. இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம தேவையான அளவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எப்போ உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த டைமில் நீங்கள் அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் ஃபுல் பாடி ஸ்க்ரப் பண்ணுறது நல்லது. அடிக்கடி பண்ண தேவையில்லை. வீக்லி ஒன்ஸ் பண்ணாவே போதும். இந்த பாடி ஸ்க்ரப் நம்ம சன்டேன் ஆயிருக்கோம் அப்படின்னா ஒரு 2 டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு சன்டேன் எல்லாமே சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஃபேஸ் அண்ட் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மைல்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கணும். நம்ம எப்போவுமே ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்ஷாக போட்டு தேய்க்கக்கூடாது. மைல்டாக ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கணும். வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணால் போதும். அது ஃபேஸ்க்காக இருந்தாலும் சரி, ஃபுல் பாடிக்குமே வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபுல் பாடி பேம்பரிங் ரொட்டீன் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின், ஹேர் ஃபுல்லாகவே நீங்கள் கேர் பண்ணிக்கலாம். பெடிக்யூர், மெனிக்யூர் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம அவுட்டர் ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் இன்னர் ஹெல்த்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு கொஞ்சம் கொடுக்கணும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டி இது ரெண்டுமே கொஞ்சம் வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகும்போது அது நல்லா இருக்கும். ஸோ நம்ம சுற்றி இருக்கவங்க நம்ம எல்லாருக்குமே வந்து எவ்வளோ தான் நம்ம ஹெல்ப் பண்ணி எவ்வளோ தான் உழைச்சாலுமே நமக்கு செல்ஃபாக இதெல்லாம் வந்து பண்ணிக்கணும். இதெல்லாம் சேர்த்து தான் நம்மளோட செல்ஃப் கேரில் வந்து ஆட் ஆகும். நம்மளோட ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் பண்ணோன்னா எப்படி நல்லாவே மெயின்டைன் ஆகுமோ அதே மாதிரி தான் நம்ம ஃபிசிக்கல் அண்ட் மென்டலுக்கும் கேர் பண்ணும்போது அது நல்லாவே மெயின்டைன் ஆகும். ஸோ நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை நம்ம மட்டும்தான் பார்த்துக்க முடியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் பண்ணால் ஹாப்பியாக இருக்கும் மென்டல் ஹெல்த். அது மாதிரி உங்களுக்கு எது வந்து பிடிக்குமோ அது வந்து பண்ணுங்கள். நான் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங் போகிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். என்னோட மென்டல் ஹெல்த்துக்கு நான் கொஞ்சம் லோவாக இருக்கேன் அப்படின்னா இந்த மெடிடேஷன், அதுக்கப்புறம் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப லோவாக இருக்கீங்கன்னா நல்ல மூச்சை இழுத்து இழுத்து விட்டு பாருங்கள். ஒரு 10 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். நல்லாவே ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் என்னோடய சின்ன சின்ன கோல்ஸாக இருந்தாலும் சரி, எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அதுக்காக நான் என்ன பண்ணணும், பேக்ரவுண்டில் ஒர்க் அந்த மாதிரிலாம் அது ஒரு சின்ன ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு சின்னதாக ஒரு ஆசையாக இருந்தாலும் சரி, அதை நான் வந்து நோட்டில் எழுதி வைக்கிற பழக்கம் இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்ட நம்ம எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிட முடியாது. ஸோ உங்களுக்கு தோன்ற விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன ஆசைகள், அது எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் எடுத்து எழுதி பாருங்கள். அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் நமக்கு நல்ல ஒரு ஹாப்பி மைண்ட் செட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் மென்டல் ஹெல்த்தை வந்து ஹாப்பியாக வச்சுப்பீங்களோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். பண்ண முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்மளை கேர் பண்ணி பார்த்துக்கணும். கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு வந்து நம்ம நம்பணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ இந்த இடத்துல முடியுது. ஐ ஹோப் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.